إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு பண்புதான் மன்னித்தல். மன்னித்தல் என்ற சொல்லை அரபு மொழியிலே அல் அஃப் என்று சொல்லப்படும். அல் குர்ஆனிலும் ஹதீத்திலும் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல் ஆஃபு அப்படி என்பது மன்னித்தல் என்பது, அதாவது அதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரைவிலக்கணங்களை நாங்கள் சுருக்கமாக தமிழில் சொல்கிற பொழுது, குற்றத்தை தாண்டி செல்வது, அந்த குற்றத்துக்கான தண்டனையை கொடுக்காமல் விடுவது, குற்றம் பிடிப்பதை விட்டுவிடுதல் போன்ற பல வார்த்தைகளை கொண்டு வரைவிலக்கணம் அதற்கு கூறப்பட்டிருக்கிறது. எல்லாமே மன்னித்தல் என்பதுதான் அதனுடைய பொதுவான அர்த்தம். அதே நேரத்தில் மன்னித்தல் என்பதற்கு அரபு மொழியிலே இன்னும் ஒரு சொல் இருக்கிறது, அஸ்ஸஃப். அஸ்ஸஃப் என்பதும் மன்னித்தல். குர்ஆனிலே ஒரே ஆயாவிலே ஃபஅஃபு வஸ்ஃபஹு, அஃபு செய்யுங்கள் சஃப் செய்யுங்கள் என்று இரண்டு சொல் சொல்லப்பட்டிருக்கிறது. சஃப் என்பதும் மன்னித்தல், அஃபு என்பதும் மன்னித்தல். ஆனால் சஃப் என்பதிலே அஃபு என்பதை விடவும் கூடுதலான ஒரு அர்த்தம் அதிலே இருக்கிறது. என்ன அர்த்தம் என்றால், தண்டிக்காமல் விடுவது மாத்திரமல்லாமல், குற்றம் பிடிக்காமல் விடுவது மாத்திரமல்லாமல், தர்க்கு தஅனீப், குறை சொல்வதையும் விட்டுவிடுவது. சில பேர் தண்டிக்காமல் மன்னித்து விடுவார்கள், ஆனால் அதற்கு பகரமாக குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். குறை சொல்லிவிட்டு மன்னித்து விடுவார்கள். அப்படி இல்லாமலும் மன்னிப்பதுதான் சஃப். எனவே அஃபு என்பதை விட சஃப் என்பது மேலானது. அஃபு என்பது சாதாரணமாக மன்னித்து விடுவது. சஃப் என்பது மன்னிப்பதோடு சேர்த்து அவரை குறை கூறாமல் இருப்பது. அதே போன்று உள்ளத்திலே அந்த குற்றத்தின் தாக்கத்தை இல்லாமல் செய்து விடுவது. உள்ளத்திலே அதை வைத்து கொண்டிருக்காமல் அதனுடைய தாக்கத்தையும் இல்லாமல் செய்து விடுவது என்றும் சிலர் சஃப் என்பதற்கு சொல்லியிருக்கிறார். எனவே அஃபு என்பதை விடவும் சஃப் என்பது மேலதிகமான அர்த்தத்தை கொடுக்கிறது. எனவே அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 109வது ஆயாவிலே ஃபஅஃபு வஸ்ஃபஹு என்று சொல்கிற பொழுது அங்கே மன்னித்தல், அதே போன்று மன்னித்து குறை சொல்லாமல் அல்லது உள்ளத்திலே அந்த தாக்கத்தை வைத்து கொண்டிருக்காமல் அதையும் நீக்கி விடுவது, ஒட்டுமொத்தமாக அந்த விடயத்தை புறக்கணித்து விடுவது என்பதை குறிக்கிறது. அதே போன்று அரபு மொழியிலே மன்னித்தல் என்பதற்கு குஃப்ரான் என்கின்ற ஒரு சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. குஃப்ரான் என்ற சொல் கஃபர என்றாலும் மன்னித்தல். ரப்பி ஃபிர்லி என்று நாங்கள் சொல்கிறோம், ரப்பே என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். அதே போன்று மனிதர்களை மன்னிப்பதற்கும் குஃப்ரான் என்கின்ற சொல்லை பயன்படுத்த முடியும். இந்த குஃப்ரான் என்கின்ற சொல்லை பொறுத்தவரையிலே குஃப்ரான் என்பது மறைத்தல் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அஃபு என்பது அழித்தல் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. எனவே அஃபு என்கின்ற பொழுது பாவத்தை அழிப்பது, குஃப்ரான் என்பது பொறுத்தவரையிலே பாவத்தை மறைப்பது. எனவே அழித்து விடுவது மறைப்பதை விடவும் ஒரு வகையிலே மேலானது. ஒன்றை மறைப்பதை விடவும் அழிப்பது மேலானது. எனவே அஃபு என்பது அந்த வகையிலே குஃப்ரான் என்பதை விட மேலானது என்றால் அது ஒட்டுமொத்தமாக அளிக்கப்படுகிறது. குஃப்ரான் என்பது மறைக்கப்படுகிறது. இது ஒரு கருத்து, மொழி ரீதியான அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கலாம். என்றாலும் இன்னொரு வித்தியாசத்தை சில மொழியியல் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், குஃப்ரான் என்பதிலே அங்கே தண்டனை இருக்கவே இருக்காது. குஃப்ரான் என்பதிலே மறைத்தல் என்பதோடு அங்கே தண்டனை இருக்காது. ஆனால் அஃபு என்பதிலே சில நேரம் தண்டனை இருக்கலாம். தண்டனை கொடுத்து விட்டு மன்னிக்கலாம், தண்டனை கொடுத்ததற்கு பிறகு கூட மன்னிக்கலாம். எனவே குஃப்ரானிலே தண்டனை இருக்காது. குஃப்ரான் என்பதிலே நன்மை கொடுக்கப்படுவதும் இருக்கும். அஃபு என்பதிலே
குறை கொள்ளப்படுவது இருக்காது. இப்படி பல இந்த வரைவிலக்கணங்களை பல அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இங்கே 3 சொற்கள் மன்னித்தல் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று அஃபு, அதே போன்று அதைவிட மேலான கருத்தை கொடுக்கக்கூடியது சஃப். அதே போன்று உஃப்ரான் என்கின்ற ஒரு சொல்லும் மன்னித்தலை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. உஃப்ரான் என்ற சொல்லுக்கு அடிப்படை அர்த்தம் மறைத்தல் என்பது, அஃபு என்ற சொல்லுக்கு அடிப்படை அர்த்தம் அதனை அழித்து விடுவது என்பது. அதே போன்று உஃப்ரான் என்பதிலே தண்டனை ஒட்டுமொத்தமாக நீக்கப்படும். அஃபு என்பதிலே சில நேரம் அதற்கு தண்டனை கொடுத்ததற்கு பிறகு கூட ஓரளவுக்கு தண்டனை கொடுத்துவிட்டு கூட மன்னித்து விடுவதற்கு முடியும், அஃபு செய்வதற்கு முடியும். அதே போன்று அஃபு என்பது ஒருத்தர் சக்தியுள்ள ஒருவர், அதாவது தண்டனை கொடுப்பதற்கு சக்தி உள்ள ஒருவர் மன்னிப்பதைத்தான் அஃபு என்று உண்மையிலே சொல்ல முடியும். ஏனென்றால் ஒருவர் மன்னிப்பதற்கு விரும்பவில்லை, தனக்கு குற்றம் இழைத்தவரை, தனக்கு அநீதி செய்தவரை, அவரை தண்டிப்பதற்குரிய சக்தி ஒருவரிடத்திலே இல்லை, அல்லது தண்டிப்பதற்கு ஒருவர் பயப்படுகிறார். இப்படியான ஒரு நிலையிலே உள்ளவர் அங்கே பழிவாங்காமல் இருப்பதை அங்கே நாங்கள் அஃபு மன்னிப்பென்று சொல்வதில்லை அரபு மொழியிலே. அது ஒரு துல், அது ஒரு வகையிலே ஒரு இழிவான நிலை, கீழான நிலை. எனவே அஃபு என்பது சக்தி இருந்தும் மன்னிப்பதைத்தான் குறிக்கும். இப்போது நாங்கள் மன்னிப்பது சம்பந்தமாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில வசனங்களை பார்ப்போம். குர்ஆனிலே மன்னிப்பு நிறைய ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. பிறரை நாங்கள் மன்னிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்து நூருடைய 22வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? வலா யஅ்தலி உலுல் ஃபض்லி மின்கும் வஸ்ஸஅதி அய்யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ ஸபீலில்லாஹ் வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். வலா யஅ்தலி உலுல் ஃபض்லி மின்கும், உங்களிலே சிறப்பானவர்கள், மார்க்கத்திலே சிறப்பானவர்கள், கண்ணியமானவர்கள், வஸ்ஸா இன்னும் வசதியுள்ளவர்கள், அய்யுது உலில் குர்பா உறவினர்களுக்கு தர்மம் செய்வதை, கொடுப்பதை கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். வல் மசாக்கீன் மிஸ்கீன்களுக்கு, அதே போன்று வல் முஹாஜிரீன ஃபீ ஸபீலில்லாஹ் மேலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அவர்கள் மன்னிக்கட்டும். ரெண்டும் எல்லாம் சொல்கிறான். அஃபு சஃப் இரண்டும் மன்னிப்பு, இரண்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்னென்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். அஃபு என்பதை விட சஃப் என்பது மேலதிகமானது. ஏனென்றால் சஃப் என்பதிலே குறை சொல்லப்படுவதும் இருக்காது, அல்லது உள்ளத்திலே அதனுடைய தாக்கத்தையும் ஒட்டுமொத்தமாக நீக்குவதாக இருக்கும். சஃப் என்பதிலே ஒட்டுமொத்தமாக மன்னிப்பது. எனவே அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான்? அவர்கள் மன்னிக்கட்டும். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இல்லையா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். இந்த ஆயா என்ன சொல்கிறது என்றால் மன்னியுங்கள் என்று சொல்கிறது. எனவே இங்கே இந்த ஆயா யாருடைய விஷயத்தில் இறக்கி அருளப்பட்டது என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட பொழுது, அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வசனங்களை இறக்கிய பொழுது, இந்த இட்டுக்கட்டிலே சம்பந்தப்பட்ட ஒருவர் தான் மிஸ்தஹ் இப்னு உசாசா. இவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவினர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களுக்கு உதவிகளை செய்து வந்தார்கள். ஆனால் இதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அந்த முனாஃபிக்கள் இட்டுக்கட்டியதிலே இவர்களும் அதை பரப்பியதன் காரணமாக இவர்கள் அதிலே குற்றவாளிகளாக ஆகினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு இவர் இனிமேல் நான் சத்தியமாக இவருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அதற்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயாவிலே என்ன சொல்கிறான்? இல்லை, நல்லவர்கள், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா உலுல் ஃபضல் நல்லவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நல்லவர்கள், வசதியுள்ளவர்கள், அவர்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சத்தியம் செய்யக்கூடாது, மன்னிக்க வேண்டும் என்று
நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தருவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயாவை கேட்ட உடனேயே என்ன சொன்னார்கள்? நிச்சயமாக நான் கொடுப்பேன். நிச்சயமாக திரும்ப அவர்கள் என்ன சொன்னார்கள்? நிச்சயமாக நான் அதை கொடுப்பேன் என்று சத்தியம் செய்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்றால், வல்லாஹி இன்னா நுஹிப்பு யா ரப்பனா அன் தக்ஃபிர லனா. ரப்பே, அல்லாஹ் நீ எங்களை மன்னிப்பதை நாங்கள் விரும்புகின்றோம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்புகிறார்கள். அவர்களை மிஸ்தஹை மன்னிக்கிறார்கள். அவர்களுக்கு என்னெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அதனை திரும்பவும் அவர்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் இந்த சம்பவத்திலே தான் இந்த ஆயா இறக்கி அருளப்படுகிறது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று அல் ஜஸாஉ மின் ஜின்ஸில் அமல், ஒரு அமலுக்குரிய கூலி அதற்கேற்ற முறையிலே தான் கொடுக்கப்படும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவில் என்ன கேட்கின்றான்? அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? எனவே நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நாங்கள் செய்வதற்கு ஏற்ற கூடிய அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் சித்திக்காக இருக்கிறார்கள்? இதுதான் காரணம். இது போன்ற அவருடைய பண்புதான். குர்ஆன் ஆயத்துக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அவர்கள் உடனடியாக அவர்கள் சரணடைவார்கள். அதே போன்று ஆல இம்ரான் சூராவுடைய 133-134 ஆயாவில் அல்லாஹ் மன்னிப்பை பற்றி சொல்கிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். நாம் ஏற்கனவே இந்த ஆயாவை பலமுறை பார்த்திருக்கிறோம் ஏனைய பாடங்களிலே. அதாவது அல்லாஹ் உங்களுடைய ரப்புடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து சொல்லுங்கள். அது எப்படியானது? அர்துஹா, அதனுடைய அகலம், ஸமாவாத் வல் அர்த், வானம் பூமியின் அளவு. சொர்க்கத்தின் ஆழமே வானம் பூமியின் அளவு என்று சொல்கிற பொழுது அதனுடைய நீளம் அதை விட அதிகமானது. இப்படியான சுவர்க்கமும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இது யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது? உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. யார் அந்த முத்தகீன்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, நல்ல நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் செலவு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்கள், கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்கள் அல்ல. கஷ்டமான நிலையிலும் அதே போன்று அவர்கள் நல்ல நிலையிலே செழிப்பான நிலையில் இருக்கிற பொழுதும் செலவு செய்வார்கள். வல் காதிமீன் அல் கைத், அதே போன்று கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபத்தை அடக்கிக் கொள்வது மாத்திரமல்ல, வல் ஆஃபீன் அனின் நாஸ், மனிதர்களை மன்னிக்கவும் செய்வார்கள். கோபத்தை மன்னிக்காமல் கோபத்தை அடக்கிக்கொள்ள மட்டும் முடியும். ஆனால் இங்கே இவர்கள் மன்னிக்கவும் மனிதர்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா முஹ்சின்களை, இஹ்சான் செய்பவர்களை, நலவு செய்பவர்களை விரும்புகிறான். எனவே இவ்வாறு பண்புள்ளவர்கள், நலவு செய்பவர்கள், எனவே இப்படியானவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். எனவே அல்லாஹு தஆலா மன்னிப்பவர்களை விரும்புகிறான் என்று இந்த ஆயா எங்களுக்கு சொல்கிறது. எனவே உண்மையிலே மன்னிக்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்க்கின்றோம். அதனுடைய கூலியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் பழி தீர்ப்பதன் மூலமாக அதனுடைய கூலியை யாரிடத்திலே பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம்? அடியானிடத்திலே பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். அதாவது நாம் பரிதீர்த்துக் கொள்கிறோம். ஆனால் அதைவிட நாம் மன்னித்து அல்லாஹ்விடத்தில் கூலியை பெறுவது சிறப்பானது. அல்லாஹு தஆலா அப்படியானவர்களை நேசிக்கிறான். சூரத்து ஷூராவுடைய 40வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், இதுவும் மன்னிப்பதற்கான ஒரு சிறந்த ஆதாரம். வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா, கெடுதிக்கு கெடுதி கூலியாக இருக்கிறது. ஒருவர் எங்களுக்கு கெடுதி செய்தால் அதே போன்று கெடுதியை ஒருவருக்கு செய்ய முடியும். ஃபமன் ஆஃபா, ஆனாலும் யார் மன்னிக்கின்றாரோ, வாஸ்லஹ, சீர்திருத்தம் செய்கின்றாரோ, நிலைமையை சரி செய்து கொள்கிறார்களோ, அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய தனக்கும் அவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை மன்னித்து சரி செய்து கொள்கிறாரோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்வின் மீது இருக்கிறது. அதாவது அல்லாஹ் அவருக்கு கூலி கொடுப்பது கட்டாயம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இப்படியானவருக்கு கூலி கொடுப்பான். இன்னஹு லா யுஹிப்புத் ஸாலிமீன், அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை நேசிப்பதில்லை. இங்கே அல்லாஹ் தஆலா 3 விடயங்களை சொல்கிறான். ஒருவர் எங்களுக்கு குற்றம் இழைத்தால் நாங்கள் அவருக்கு அதே போன்ற அளவு அவர் செய்ததை போன்று அவரை நாங்கள் தண்டிக்க முடியும். இது குற்றத்துக்கான தண்டனை. நாங்கள் அதே போன்ற அளவு கொடுக்க முடியும், அல்லது அதை விட குறைவாக கொடுக்க முடியும். இது எங்கள் மீது குற்றம் இல்லை, நாங்கள் பழி தீர்த்துக் கொள்வதில்லை.
ஆனால் ஃபமன் அஃபா, யார் மன்னித்து சரி செய்து கொள்கிறாரோ, நிலைமையை சீர் செய்து கொள்கிறாரோ, அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அது கட்டாயம் என்பதை சொல்கிற பொழுது அவருக்கு மகத்தான கூலி இருக்கிறது என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது மன்னிப்பவருக்கு. அதே நேரத்தில் இன்னஹு லா யுஹிப்பு ஸாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை நிச்சயமாக நேசிப்பதில்லை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆனால் யாராவது பழி வாங்குகின்ற என்ற பெயரிலே அவர் இன்னொருவர் செய்த குற்றத்தை விட அதிகமாக நாம் அவருக்கு தண்டனை கொடுத்தால் அது அநியாயமாகும். இனி அப்படியான அநியாயக்காரர்களை எல்லாம் நேசிப்பதில்லை. எனவே அவர் அநியாயம் செய்யப்பட்டவராக இருந்து அவர் அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மாறவும் கூடாது. அவ்வாறு செய்தால் அப்படியானவர்களையும் அல்லாஹு தஆலா நேசிப்பதில்லை என்று இங்கே மன்னிப்புடைய சிறப்பை, அதற்குரிய கூலியை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே சஅதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இதில் மன்னிப்பவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதன் மூலமாக மன்னிப்புக்கு தூண்டப்படுகிறது. எனவே அல்லாஹ் கூடித்தர இருக்கிறான் என்று சொல்கிற பொழுது மன்னிப்புக்கு தூண்டப்படுகிறது. எனவே ஒரு அடியான் படைப்புக்களை அல்லாஹ் விரும்புகின்ற விதத்திலே அல்லது அல்லாஹ் தன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அந்த ஒரு அடியான் விரும்புகிறானோ அந்த முறையிலே அல்லாஹ் மனிதர்களை படைப்புக்களை அவன் நடத்தினால் என்ன நடக்கும்? எனவே ஒரு அடியான் அல்லாஹ் தன்னை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதே போன்று அவனும் என்ன செய்ய வேண்டும் என்று அடியார்களை மன்னிக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா அவனுக்கு அதன் மூலமாக அவனுடைய மன்னிப்பை நிச்சயமாக கொடுப்பான். எனவே ஒவ்வொரு அமலுக்கும் அதற்குரிய கூலி அந்த அமலுக்கு ஏற்ற விதத்தில் அந்த அமலுடைய அமைப்பிலே தான் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொரு ஆயாவை நாங்கள் பார்ப்போம். அதுதான் சூரத் தகாபுன் உடைய 14வது ஆயா. அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவ்வல் லக்கும், உங்களுடைய ஜோடிகளிலே மனைவிமார்களிலே அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளிலே உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். ஃபஹ்தரூஹும், அவர்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு, பாருங்கள் 3 வார்த்தையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அஃபு செய்தால், மன்னித்தால், வ தஸ்ஃபஹு சஃப்ஹ் அதுவும் மன்னிப்பு நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதே போன்று தக்ஃபிரு குஃப்ரான், இவ்வாறு நீங்கள் அவர்களை மன்னித்தால் ஃபஇன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், அல்லாஹும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான். இங்கே அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகின்றான்? சிலருடைய மனைவிமார்கள், சில நேரத்தில் சில மனைவிமார்களுக்கு கணவன்மார்களும் அவ்வாறு இருக்கலாம். அதே போன்று பிள்ளைகள், இவர்கள் நலவுகளை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இனி ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை, பிள்ளைகளை அவன் நேசிப்பான். அந்த நேசத்தின் காரணமாக அவன் நலவு செய்யாமல் அவர்கள் தடுப்பார்கள். மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய விடாமல் அவர்கள் தடுப்பார்கள். அல்லது பாவமான விடயங்களை செய்வதற்கு அவர்கள் தூண்டுவார்கள். எனவே இந்த விடயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எதிரிகளாக இந்த விடயத்திலே இருக்கின்றார்கள். இதன் காரணமாக நீங்கள் என்ன செய்யலாம்? பாவத்துக்கு உள்ளாகலாம், நரகத்துக்கு போகலாம். எனவே நீங்கள் அவர்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான்? எனவே அவர்களை எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னால் அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்பது புரிந்து கொள்ளப்படக்கூடாது என்பதனால் தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன் தஅஃபு, நீங்கள் மன்னிப்பது, ஃபஇன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், நீங்கள் மன்னித்தால் அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நீங்கள் மன்னிப்பதை போன்று அல்லாஹு தஆலா உங்களையும் மன்னிப்பான். எனவே அவர்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதனால் அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும், மன்னிக்கக்கூடாது என்பது அல்ல. நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதிலே தான் நலவு இருக்கிறது. நீங்கள் மன்னித்தால் அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான் என்பது இங்கே இருக்கிறது. நீங்கள் மன்னித்தால் ஃபஇன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான். எனவே நாங்கள் செய்யக்கூடிய செயலுக்கேற்ற கூலி எங்களுக்கு கிடைக்கும். எனவே அதன் மூலமாக அல்லாஹு தஆலாவுடைய இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யார் மன்னிக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவரை மன்னிக்கின்றான். எனவே யார் அல்லாஹ் விரும்புகின்ற விடயத்திலே அல்லாஹு தஆலா விரும்புகின்றதை போன்று யார் நடக்கின்றார்களோ, அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய அடியார்களையும் அவர்கள் விரும்புகின்ற விதத்திலே யார் நடத்துகின்றார்களோ, அந்த அடியார்களுக்கு பயனளிக்க செய்கின்றார்களோ, நலவு செய்கின்றார்களோ, அப்படியானவர்கள் அல்லாஹுடைய மஹப்பத்தையும் அடியார்களுடைய மஹப்பத்தையும்
பெற்றுக்கொள்வார்கள். அதே போன்று இன்னொரு ஆயாவுக்கு நாங்கள் வருவோம். மன்னிப்புடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு ஆயா தான் சூரத்து ஷூராவுடைய 37வது ஆயா. அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? وَإِذَا مَا غَضِبُوا هُمْ يَغْفِرُونَ அவர்கள் கோபப்பட்டால் மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயாவுக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? நல்லடியார்கள், நல்ல மனிதர்கள் அவர்கள் எப்படியானவர்கள்? அவர்களுடைய இயல்பு தன்மை, அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்றால், மனிதர்களை மன்னிக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கோபப்படுவார்கள், கோபப்பட்டாலும் அதற்காக அவர்களுடைய இயல்புத்தன்மை மனிதர்களிடமிருந்து பழி வாங்குவதாக இருக்காது என்று இந்த ஆயாவை விளக்குகின்றார்கள். அதே போன்று இன்னொரு ஆயா சூரத்துன் நிசாவுடைய 149வது ஆயா. இதிலேயும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பை பற்றி சொல்கிறான். இன் துபுது ஹைரன் அவு துஹ்ஃபூஹு அவு தஅஃபு அன் சூஇன் ஃபஇன்னல்லாஹ கான அஃபூவன் கதீரா. நீங்கள் நலவை வெளிப்படுத்தினாலும் அவு துஹ்ஃபூஹு அல்லது அதனை நீங்கள் மறைத்தாலும், அதாவது ஒரு வெளிப்படையாக நீங்கள் நலவு செய்தாலும் மறைமுகமாக நீங்கள் நலவு செய்தாலும், அவு தஅஃபு அன் சூ அல்லது ஒரு குற்றத்தை நீங்கள் மன்னித்தாலும், ஃபஇன்னல்லாஹ கான அஃபூவன் கதீரா நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் ஆற்றலுடையவனாகவும் இருக்கின்றான். இங்கே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? மன்னிப்பதுடைய சிறப்பை இங்கே சொல்கின்றார். எனவே நீங்கள் ஒருவருக்கு நலவு செய்யலாம் வெளிப்படையாக அல்லது மறைமுகமாக. அதே போன்று ஒருவர் உங்களுக்கு செய்த கெடுதிகளை நீங்கள் மன்னிக்கலாம். அவ்வாறு மன்னிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நீங்கள் மன்னித்தால் அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான். அதே போன்று அல்லாஹ் கதீர், அல்லாஹு தஆலா கூலி தருவதற்கு சக்தி உள்ளவனாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். எனவே நீங்கள் செய்யக்கூடிய சிறிய ஒரு விடயத்துக்கும் அல்லாஹு தஆலா நிறைய கூலி தருவான். எனவே அல்லாஹ் கதீர், அல்லாஹ் யாவற்றின் மீதும் சக்தியுடையவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா கதீர், எங்களை தண்டிக்க முடியும் நாங்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்காக. ஆனாலும் அப்படி இருந்தும் அல்லாஹு தஆலா எங்களை மன்னிப்பான். எனவே நாங்கள் மற்றவர்களை தண்டிக்க முடியுமா இருக்கிற நிலையிலும் கூட நாங்களும் மன்னிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய மன்னிப்பை தாராளமாக தருவதற்கு, அதற்குரிய நிறைய கூலியை தருவதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கின்றான், ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். அதே போன்று நாம் ஹதீஸிலே வரக்கூடிய சில மன்னிப்பின் பற்றிய சில ஹதீஸ்களை நாங்கள் பார்ப்போம். ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலின், இந்த ஒரு சதகாவும் பொருளாதாரத்தை குறைக்கவில்லை, அதாவது செல்வத்தை குறைத்து விட மாட்டாது. நீங்கள் தர்மம் செய்வதனால் நிச்சயமாக உங்களுடைய செல்வம் குறையாது என்று அல்லாஹு தஆலா இதில் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றார்கள். எனவே நாம் தர்மம் செய்வதனால் எங்களுடைய பொருளாதாரம் குறையாது, அதில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வான், அது இன்னும் அதிகரிக்கும். அதே போன்று வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃப்வின் இல்லா இஸ்ஸா, அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு அவன் மன்னிப்பதற்கு காரணமாக கண்ணியத்தை தான் கொடுப்பான். எனவே ஒரு அடியான் இன்னொரு அடியானை மன்னித்தால் அவனுடைய கண்ணியம் நிச்சயமாக குறையாது, அவனுடைய கண்ணியம் இன்னும் அதிகரிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை அதிகரிக்க செய்வான் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், வமா தவாதஅ அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹுக்காக ஒருவர் பணிவாக நடந்து கொண்டார், அல்லாஹுக்காக மற்றவர்களோடு பணிவாக ஒருவர் நடந்து கொண்டால் அவரை அல்லாஹு தஆலா இல்லா ரஃபஅஹுல்லாஹ் உயர்த்தியே அன்றி விடமாட்டான். எனவே கட்டாயமாக அல்லாஹு தஆலா அவனை உயர்வடைய செய்வான். இங்கே அல்லாஹு தஆலா ஒரு அடியானை அவன் மன்னிப்பதன் மூலமாக அவனுடைய கண்ணியத்தை கூட்டுவான் என்பதன் அர்த்தம், பொதுவாக மன்னிக்கின்ற பண்புள்ளவர் உலகத்திலே மனிதர்களால் கண்ணியப்படுத்தப்படுவார், அவருடைய கண்ணியம் அதிகரிக்கும். அதே போன்று மறுமையிலும் அல்லாஹு தஆலா மன்னிப்புக்கு நிறைய கூடி வைத்திருக்கிறான், அதனுடைய கூலி அல்லாஹ்வின் மீது இருக்கிறது என்ற அடிப்படையிலே அங்கேயும் அவனுக்கு கூலி கிடைக்கும், அவனுடைய கண்ணியம் அங்கேயும் உயர்வடையும். அதே போன்று இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, கம் நஅஃபு அனில் ஹாதிம், நாங்கள் எந்த அளவு பணியாளரை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். நபி அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். திரும்பவும் இதே கேள்வியை கேட்கின்றார். திரும்பவும் மௌனமாக நபி அவர்கள் இருக்க, 3வது முறை அவர் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஃபு அன்ஹு ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா, ஒவ்வொரு நாளும் பணியாளரை நீங்கள் 70 முறை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபு தாவூத், திர்மிதி போன்ற அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. ஷேக் அல்பானி இந்த ஹதீஸை ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஷுஐப் அல் அர்னாவுத் ஷேக் அவர்கள் இதனை சஹீஹ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, நபியார்கள் 70 முறை நீங்கள் ஒரு நாளிலே பணியாளரை மன்னியுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆரம்பத்திலே இந்த கேள்வியை நபியார்கள் கேட்பதற்கு விரும்பவில்லை, அதனால் தன் மௌனமாக இருந்தார்கள். எனவே மன்னிப்பதற்கு எத்தனை முறை மன்னிப்பது, எவ்வளவு மன்னிப்பது என்றில்லை. எந்த அளவுக்கு எங்களால் மன்னிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மன்னிப்பை கொடுக்க வேண்டும். அதற்கு எண்ணிக்கை என்பதில்லை. எனவே நீங்கள் 70 முறை மன்னியுங்கள் என்று சொல்வது சில அறிஞர்களுடைய கருத்துப்படி 70 முறை தான் மன்னிக்க வேண்டும் என்றல்ல. அதாவது நிறைய முறைகள் நீங்கள் மன்னியுங்கள், அதாவது இங்கே அதிகமாக நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்வதற்கு இந்த வார்த்தை, இது போன்ற வார்த்தைகள் அரபு மொழியிலே பொதுவாக பயன்படுத்தப்படும். எனவே நாங்கள் தமிழிலையும் சில நேரம் 100 முறை என்ற வார்த்தையை அல்லது 10 முறை என்ற வார்த்தையை, ஒரு விடயத்தை மிகையாக நீங்கள் செய்யுங்கள் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்துவோம். அதே போன்ற அரபு மொழியிலே 70 முறை என்கின்ற வார்த்தைகள் சில நேரம் ஒரு விடயத்தை நீங்கள் அதிகமாக செய்வதை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னல் அன்சார கரிஷி வ ஐபதி வ இன்னன் நாஸ சயக்ஸுரூன வ யகில்லூன ஃபக்பலு மின் முஹ்ஸினிஹிம் வஅஃபு அன் முஸீஇஹிம். அன்சாரிகளை பற்றி நபி அவர்கள் சொல்கிறார்கள். அன்சாரிகள் எனக்கு மிக நெருக்கமானவர். கரிஷி என்பது அதாவது உணவு உண்டு அந்த உணவு தங்கி இருக்கக்கூடிய அந்த இறைப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அன்சாரிகள் என்னுடைய அதாவது எனக்கு மிக நெருக்கமானவர்கள். ஐபத்தி, ஐபான்னு சொல்வது ஒரு பிரமதியான பொருட்களை அல்லது ஆடைகளை பாதுகாத்து வைக்கின்ற பெட்டகம், பெட்டி போன்ற ஒன்றை குறிக்கிறது. எனவே இந்த வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்றால், அரபு மொழியிலே எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் மிக நெருக்கத்தை குறிக்கிறது. எனவே அன்சாரிகள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அதாவது என்னுடைய விடயங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள், என்னுடைய விடயங்களிலே நான் அவர்களை நான் நம்புகிறேன் என்பது போன்ற அர்த்தத்தை இந்த வார்த்தைகள் கொடுக்கின்றன. எனவே அவர்கள் இரகசியத்தை பாதுகாப்பார்கள், என்னை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள், அவர்கள் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் என்ற அர்த்தத்தை இந்த ஹதீஸ் சொல்கிறது. தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னன்னாஸ சயக்ஸுரூன், மனிதர்கள் அதிகரித்து கொண்டே செல்வார்கள், வயகில்லூன், ஆனால் அன்சாரிகள் குறைவடைந்து கொண்டு செல்வார்கள். ஃபக்பலு மின் முஹ்ஸினிஹிம், அவர்களிலே யார் நலவு செய்கிறார்களோ அவர்களிடமிருந்து அந்த நலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வஅஃபு அன் முஸீஇஹிம், அவர்களில் யாராவது தவறு செய்தால், குற்றம் செய்தால் அதற்காக அவர்களை நீங்கள் குற்றம் பிடிக்காமல் மன்னித்து விடுங்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே அன்சாரிகள் பொதுவாக இஸ்லாத்துக்கு தியாகம் செய்தவர்கள், அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களையும் கூட நீங்கள் மன்னித்து விட வேண்டும் என்று நபி அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த பண்பு அவர்களிடத்திலே உச்சகட்டத்தை தொற்றிருந்தது. பொதுவாக எல்லா நட்பண்புகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சத்தை தொற்றிருந்தார்கள். தன்னுடைய கூட்டத்தை அழகான முறையிலே மன்னித்தார்கள். அவர்கள் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் நபி அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகொள்ளவில்லை, அவர்களை குறை சொல்லவில்லை, அவர்களுடைய செயல்களை போன்ற செயல்களை கொண்டு அவர்களை எதிர்கொள்ளவில்லை. இப்படியெல்லாம் அவர்கள் சந்தித்தும் கூட இவை எதையும் சந்திக்காதவை போன்று அவர்களிடம் மீண்டுமே சென்று அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார்கள், அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முக்கியமான காலகட்டமான மக்கா காலகட்டத்திலே தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்துடைய 85, 86 ஆயாக்களை இறக்குகிறான். அதிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்?
மன்னிக்குமாறு சொல்கின்றான். அவ்வளோ கஷ்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்திலும் நபி அவர்களுக்கு கொடுத்த பயிற்சி அல்லாஹ் மன்னிப்பது, அதுவும் அழகான முறையிலே மன்னிப்பது. எப்படி சொல்கிறான்? ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல், அழகான முறையிலே நீங்கள் மன்னித்து விடுங்கள். இன்ன ரப்பக ஹுவல் ஹல்லாக்குல் அலீம், நிச்சயமாக உங்களுடைய ரப் இரட்சகன் அவன் மாபெரும் படைப்பாளன், ஞானம் மிக்கவன். அதே போன்று அதே காலத்திலே அல்லாஹு தாலா இன்னொரு ஆயத்தையும் இறக்கினான். மக்காவுடைய அந்த காலகட்டத்திலே ஃபஸ்ஃபஹ் அன்ஹும், அவர்களை நபியை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வக்குல் சலாம், சலாம் சொல்லிவிடுங்கள். அதாவது எங்களால் உங்களுக்கு எந்த கெடுதியும் வராது, நாங்கள் உங்களை எந்த வகையிலும் தீங்கு செய்ய மாட்டோம் என்று அவர்களிடத்திலே சொல்லிவிடுங்கள். ஃபஸௌஃப யஅலமூன், அவர்கள் பின்னர் அறிந்து கொள்வார்கள். இங்கே அழகான மன்னிப்பாக அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எனவே கோபம் கலக்காத, பெருமை கலக்காத, அல்லது கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திப்பதனால் வெறுப்பு கலக்காத ஒரு மன்னிப்பாக அவர்களை அழகான முறையிலே மன்னித்து விடுங்கள். என்னால் உங்களுக்கு கெடுதி வராது என்பதை அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். மக்கா காலத்தில் மாத்திரமல்ல, மதீனாவுடைய காலத்திலே முனாஃபிக்கள் எப்படி நபி அவர்களோடு மோசமாக நடந்து கொண்டார்கள், அதே போன்று யூதர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே படிக்கின்றோம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான், மதீனாவுடைய காலத்திலும் கூட யூதர்களை கூட மன்னிக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். வலா தஸாலு தத்தலிஉ அலா ஹாயினத்தின் மின்ஹும் இல்லா கலீலா, அவர்களிடமிருந்து மோசடியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள், அவர்களிடையே குறைவானவர்களை தவிர. குறைவானவர்கள் தான் யூதர்களிடையே வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். பலரிடத்திலே மோசடியை தான் அதிகமாக இருந்தது. இப்படி தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்ஃபஹ், அவர்களை அஃபு செய்யுங்கள், சஃபு செய்யுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹு தாலா நல்லவர்களை, நலவு செய்பவர்களை நேசிக்கின்றான் என்று சொல்கிறான். எனவே மன்னிப்பது யூதர்களாக இருக்கலாம், முஷ்ரிக்குகளாக இருக்கலாம். எனவே இந்த அவர்கள் செய்யக்கூடிய கொடுமைகளை நாங்கள் தலையிலே போட்டுக்கொண்டு அதை யோசித்து அதற்காக நாம் டென்ஷன் ஆகுவதை விட அவர்களை மன்னித்து விடுவதற்கான வழிகாட்டலை அல்லாஹு தாலா இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றான். அதனால்தான் உசாமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், உசாமத் இப்னு ஸைத், புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் முஷ்ரிக்குகளையும் வேதக்காரர்களையும் மன்னிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். இது அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏவியதை போன்றது. வயஸ்பிரூன அலல் அதா, அதே போன்று நோவினைகளை, அவர்கள் செய்யக்கூடிய துன்புறுத்தல்களை பொறுத்து கொண்டார்கள். தொடர்ந்து உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்து நீங்கள் செவிமடுப்பீர்கள். அதே போன்று வமினல்லதீன அஷ்ரகு, அதே போன்று முஷ்ரிக்குகளிடமிருந்து நீங்கள் செவிமடுப்பீர்கள். எதை செவிமடுப்பீர்கள்? அதன் கதீரா, அதிகமான துன்புறுத்தல்களை, அதிகமான நோவினை செய்யும் வார்த்தைகளை நீங்கள் செவிமடுப்பீர்கள் என்று சூரத்து ஆல இம்ரானுடைய 186வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்வதை உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார். தொடர்ந்து அடுத்து இன்னொரு ஆயத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களே அதிகமானவர்கள் ஆசைப்படுகிறார்கள். லவ் யருத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகும் கூட உங்களை காஃபிராக அவர்கள் மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எதற்காக இந்த ஆசை? ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், அவர்களிடம் இருக்கும் பொறாமையின் காரணமாக என்று சொல்கிறார். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், வகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஅவ்வலுல் அஃப்வ மா அமரஹுல்லாஹு பிஹி, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவிய அந்த மன்னிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். அதாவது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு தெரியும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்புகளை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்று யூதர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய வேதங்களை அவர்கள் படித்திருக்கின்றார்கள். அவற்றை பற்றி அவர்களுக்கு தெரியும். அதிலே பல நூல்களை அவர்கள் வாசித்திருக்கிறார்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஆயா, அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஆயா, அய்யுஹல் நபியு, நபியே,
இன்ன அர்சல்னாக்க நிச்சயமாக நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கிறோம் ஷாஹிதன் சாட்சி சொல்லக்கூடியவராகவும் பஷிரன் நன்மாராயம் கூறக்கூடியவராக வனதீரா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அனுப்பியிருக்கிறோம் என்கின்ற இந்த ஆயத்துக்கு நிகராக தௌராத்திலே யூதர்களுடைய அந்த வேதத்திலே ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அந்த வேதத்தில் அவர்கள் படித்த விடயங்களை அவர் சொல்கின்றார். அங்கே என்ன இருக்கிறது என்றால் யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ ஹிர்ஸன் லில் உம்மீயீன அன்த அப்தி வ ரசூலி. இதே போன்ற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. நீ என்னுடைய அடியான், நீங்கள் என்னுடைய தூதர், சம்மைத்துக்கல் முத்தவக்கில், உங்களுக்கு நான் முத்தவக்கில் என்ற பெயர் வைத்திருக்கிறேன். லைஸ பி ஃபத்தின் வலா கலீதின் வலா சஹாப், நீங்கள் கடின சுத்தம் உள்ளவராகவோ மோசமாக பேசக்கூடியவராகவோ வலா சஹாபின் பில் அஸ்வாக், சந்தைகளிடையே நீங்கள் கூச்சலிடக்கூடியவர்களாகவோ இல்லை. வல யத்ஃபஉ ஸய்யிஅத பிஸ்ஸய்யிஅ, கெடுதிக்கு கெடுதி செய்யக்கூடியவராக நீங்கள் இல்லை. வலக்கின் யாஃபு வ யஸ்ஃபஹு, ஆனாலும் அஃபு செய்யக்கூடியவராக, சஃபு செய்யக்கூடிய, மன்னிக்கக்கூடியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அங்கே தௌராத்திலே இருப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இங்கே அவர்கள் நபி அவர்களிடம் இருக்கக்கூடிய இதே பண்புகள் புகாரிலே வரக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸில் இது வருகிறது. இதே பண்புகள் நபி அவர்களை குறித்து தௌராத்திலும் சொல்லப்பட்டிருப்பதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே நபி அவர்களை மன்னிக்கக்கூடியவராக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இதே பண்பு நபி அவர்களை பற்றி தௌராத்திலே வந்திருக்கக்கூடிய வாசகங்களிலே இருக்கிறது என்று அவர் சொல்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு வந்த 80 பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். அவர்களை தண்டிக்கவில்லை. ஹுதைபியா நடந்த அந்த ஆண்டிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்ன நடக்கிறது என்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 80 பேர் மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் பராமுகமாக இருக்கின்ற பொழுது திடீரென்று அவர்களை தாக்க வேண்டும் என்று ஆயுதத்தோடு ஜபலு தனீமிலிருந்து இறங்கி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் தாக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த 80 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை உயிரோடு விட்டார்கள், அவர்களை கொலை செய்யவில்லை. அல்லாஹு தஆலா இந்த விஜயத்தை தான் சூரத்துல் ஃபத்ஹுடைய 24வது ஆயாவிலே சொல்கின்றான். வஹுவ அல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் وأيديكم عنهم ببطن مكة من بعد أن أظفركم عليهم. அல்லாஹ் தான் உங்களை விட்டும் அவர்களுடைய கையை தடுத்தான், அவர்களை விட்டும் மக்காவிலே வைத்து உங்களுடைய கைகளையும் தடுத்தான், அவர்களை உங்களுக்கு கைதிகளாக கொண்டு வந்து தந்ததற்கு பிறகும் மக்காவிலே வைத்து அவர்களை விட்டும் உங்களுடைய கையையும் அல்லாஹ் தடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை ஞாபகப்படுகிறார். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இவர்களை மன்னித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றன. அதிலே இன்னொரு சம்பவம் தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியது. நாம் அதனுடைய சுருக்கத்தை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஆரம்ப காலத்திலே என்ன செய்கிறார்கள், சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோய் விசாரிக்க செல்கிற பொழுது அங்கே முஷ்ரிக்குகள், முஸ்லிம்கள், யூதர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸுக்கு செல்கின்றார்கள். அந்த இடத்திலே முனாஃபிக்குகளுடைய தலைவன், அவன் முனாஃபிக்காகுவதற்கு முன்னால் முஷ்ரிக்காக இருக்கக்கூடிய நிலையிலே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒரு மஜ்லிஸிலே இருக்கின்றான். அந்த மஜ்லிஸுக்கு நபி அவர்கள் போய் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி வந்த அந்த கழுதையுடைய தூசி அங்கே கிளம்புகிறது. இதை கண்டு இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை என்ன செய்கிறான், தன்னுடைய மூக்கை அடைத்துக் கொள்கின்றான். இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்று நபி அவர்களிடத்திலே மரியாதை குறைவாக பேசுகின்றான். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்தவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்திலே அல்லாஹ்வின் பக்கம் அந்த மக்களை அழைக்கின்றார்கள், குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள். அப்போது அப்துல்லாஹ் இப்னு உபை என்ன சொல்கின்றான் என்றால், மனிதரே, இதைவிட நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இதைவிட நல்லது வேறு எதுவும் இல்லை. ஆனால் எங்களுடைய மஜ்லிஸிலே வந்து நீங்கள் இது போன்ற விடயங்களை சொல்லி எங்களை நோவினைப்படுத்தாதீர்கள். நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு நீங்கள் செல்லுங்கள். எங்களிலே யாராவது உங்களிடத்திலே வந்தால் அவர்களிடத்திலே நீங்கள் இந்த விடயங்களை சொல்லி காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள், இல்லை, நீங்கள் எங்களுடைய மஜ்லிஸ்களுக்கு வந்து எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், அதை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்ல அங்கே முஸ்லிம்களுக்கும் முஷ்ரிக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே பிரச்சினை ஏற்படுகிறது. கைகலப்பு கூட ஏற்படுவதற்கு
ஏற்படுவதற்கு முற்பட்டது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அமைதிப்படுத்தினார்கள். பிறகு தன்னுடைய அந்த வாகனத்தில் ஏறி சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பது, நோய் விசாரிப்பதற்கு வருகிறார்கள். வந்து அங்கே இடத்திலே நடந்த விடயத்தை சொல்கின்றார்கள். இவ்வாறு அப்துல்லா இப்னு உபை இவ்வாறெல்லாம் சொன்னார் என்று சொன்ன பொழுது, அப்போது சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை இதை தந்திருக்கின்றான். இந்த இடத்திலே நீங்கள் தலைவராக இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் வராமல் இருந்திருப்பீர்களே ஆனால் என்ன நடந்திருக்கும் என்றால், இங்கே உள்ளவர்கள், இந்த பகுதியிலே உள்ளவர்கள், இந்த நகரத்தை கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்ய பார்த்தார்கள்? அப்துல்லா இப்னு உபையை தலைவராக ஆக்க பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நீங்கள் கொண்டு வந்த சத்தியத்தை கொண்டு அதை தடுத்து விட்டான். அதனால் அவருக்கு அதில் மன வருத்தம் இருக்கிறது. அதனால் தான் இவ்வாறு செய்கின்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அப்துல்லா இப்னு உபையை மன்னிக்கின்றார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இது புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீத். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய பிரபலியமான ஹதீத் எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒன்றையும் தன்னுடைய கையினால் அடித்தது கிடையாது. மனைவியையும் அடிக்கவில்லை, வேலையாட்களையும் பணியாளர்களையும் அடித்ததில்லை. அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடினால், ஜிஹாத் செய்தாலே தவிர. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டு அதற்காக அவர்கள் யாரையும் பழிவாங்கியதே கிடையாது. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய கண்ணியம் சீர்குலைக்கப்பட்டால், அல்லாஹு தாலாவுடைய தடைகள் சீர்குலைக்கப்பட்டால் அதற்காக அல்லாஹுக்காக தண்டித்தாலே தவிர என்று சொல்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு பிரபலியமான சம்பவம் தான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே போய் தங்கி இருக்கிறார்கள். நபி தோழர்களோடு எல்லோரும் ஓய்வெடுக்கிறார்கள், தூங்கிவிட்டார்கள். திடீரென்று ஒரு நாட்டுப்புறத்து ஆராபி வந்து அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாளை எடுத்து உருவி நபி அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு, இப்போது யார் உங்களை என்னிடமிருந்து காப்பாற்றுவது என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 3 முறை அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். எனவே அந்த நாட்டுப்புற அரபியால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அங்கே பிறகு அவர் பிடிபடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னித்து விடுகிறார்கள். சஹாபாக்களிடத்திலே நடந்த விடயத்தை சொல்கின்றார்கள். இப்படியானவர்களை எல்லாம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மன்னித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஹதீஸ், தாயிஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த விடயங்கள் புகாரி முஸ்லிமிலே அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது உஹது யுத்தத்திலே நடந்தது போன்ற ஒரு கஷ்டம் உங்களுக்கு நடந்திருக்கிறதாண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே நடந்த நிகழ்வை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதற்கு பிறகு அங்கே மலக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலுக்காக என்ன சொல்கிறார்கள்? இவர்களை அழிப்பதற்கு, எதிரிகளை அழிப்பதற்கு அனுமதி கேட்கின்றார்கள். மலைகளால் அவர்களை மூடி அவர்களை அழித்து விடலாம், நீங்கள் விரும்பினால் நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொன்ன பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கெல்லாம் அனுமதிக்கவில்லை. அங்கே அவர்களை மன்னிக்கின்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், சந்ததிகள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக, சிறுக்கு செய்யாதவர்களாக உருவாகுவார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இது போன்ற பல நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க முடியும். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலிலே சுமாமத் இப்னு உசால் என்கின்ற ஒரு யமாமாவை சேர்ந்த ஒருவர், அவர் யமாமா உள்ளவர்களுடைய வாசிகளுடைய தலைவர். அவர்களை சஹாபாக்கள் கைதியாக பிடித்து வந்து கட்டி வைக்கிறார்கள் பள்ளிவாசலுடைய ஒரு தூணிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் கேட்கின்றார், சுமாமாவே உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அவர் என்ன சொல்கிறார்? இந்தியா முஹம்மத் ஹைரு, முகமது என்னிடத்தில் நலவுதான் இருக்கிறது. நீங்கள் கொல்லுவீர்களே ஆனால், கொலை செய்வீர்களே ஆனால், நீங்கள் தகுதியான ஒருவரை, ஒரு இரத்தத்தை கொலை செய்கிறீர்கள், அதாவது பழிக்கு பழி வாங்குகிறீர்கள். பிரச்சனை துணையும் அலா ஷாக்கிர், நீங்கள் நலவு செய்வீர்களே ஆனால், ஒரு நன்றியுள்ளவருக்கு நீங்கள் நலவு செய்தவராக இருக்கும். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு தருகிறேன் என்றெல்லாம் சொல்கிறார். இவ்வாறு பல முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது இதே பதிலைத்தான்
ஒரு நாளும் அவர் சொல்கிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்லிகு சுமாமா, சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் சுமாமா அங்கே மன்னிக்கப்படுகிறார். பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இன்னொரு சம்பவம், சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே ஒரு பகுதி இருக்கிறது, காபா என்று. அந்த பகுதிக்கு அவர்கள் செல்கிறார்கள். அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இது புகாரியிலே, முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அங்கே போகின்ற வழியிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையை சந்திக்கின்றார்கள். அவர் சொல்கிறார், ஒய்ஹக் யா மாபிக், உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்ட பொழுது அந்த அடிமை என்ன சொல்கிறார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகங்களை சிலர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று சொன்ன பொழுது, யார் எடுத்து விட்டார் என்று சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். இவர் சொல்கிறார், கதஃபான், ஃபஸார் ஆகிய கோத்திரங்கள் தான் அதை எடுத்து திருடி கொண்டு சென்று விட்டார்கள். உடனே சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் சின்ன வயதிலே உள்ளவர், கடுமையாக சத்தம் போடுகிறார். 3 சத்தம் வைக்கின்றார். மதீனாவில் உள்ளவர்களுக்கு அதை கேட்க செய்கிறார், யா சபாஹா, யா சபாஹா என்று. அதாவது ஒரு ஆபத்து நடக்கின்ற பொழுது அல்லது முக்கியமான ஒரு தகவலை சொல்கின்ற பொழுது இப்படியாக சத்தமிட்டு சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரே அடியாக ஓட்டம் எடுக்கின்றார்கள். அந்த ஒட்டகங்களை திருடி கொண்டு சென்றவர்களை பிடிப்பதற்காக சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக ஓடுவார்கள், சலமத் இப்னுல் அக்வா. எனவே இவர் ஓடி சென்று அவர்களை ஈட்டியால் அடிக்கின்றார்கள், ஈட்டியால் எய்கின்றார்கள். பிறகு கடைசியிலே அதில் அவர் கவிதையெல்லாம் படிக்கிறார். அனபனுல் அக்வாய் வல் யோம யோமுர் ருத்தாய், இவ்வாறெல்லாம் அவர் அந்த எதிரிகளை தாக்குகின்றார். அவர்கள் கடைசியாக அவர்கள் அந்த எடுத்த ஒட்டகங்களிலிருந்து பால்கள் கூட குடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஒட்டகங்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அந்த திருடர்கள் ஓடிவிட்டார்கள். எனவே சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகங்களை திரும்பவும் ஓட்டிக்கொண்டு வருகின்றார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சலமாவை போய் சந்தித்து இடையிலே சந்திக்கின்றார்கள். அப்போது சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள், நான் அவர்கள் குடிப்பதற்கு முன்னாலே அவர்களிடத்திலே இந்த ஒட்டகங்களை திருப்பி எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். எனவே நீங்கள் பின்னால் இன்னும் ஆள் அனுப்புங்கள், அவர்களை அனுப்பி அவர்களை பிடியுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், இப்னுல் அக்வா, அக்வாவுடைய மகனே, மலக்த ஃபஅஸ்ஜிஹ் இன்னல் கௌம யுக்ரஊன ஃபி கௌமிஹிம், சரி, நீங்கள் இப்போது எங்களுக்கு அது கிடைத்து விட்டது, எனவே நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்கின்றார்கள். எனவே அவர்களை நாங்கள் பின்தொடர தேவையில்லை, மன்னித்து விடுவோம், நாங்கள் மென்மையாக நடந்து கொள்வோம் என்று அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே போன்று உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹைபரில் ஒரு பெண் என்ன செய்தால், ஒரு நஞ்சூட்டப்பட்ட ஆட்டை கொடுத்து நபி அவர்களை கொலை செய்ய முற்பட்டால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து சாப்பிட்டார்கள். எனவே அதனால் அவர்களுக்கு பாதிப்பு இருந்தது. பிறகு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, இதிலே நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் அதற்காக அந்த பெண்ணை ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கொலை செய்யவில்லை. ஆனால் அந்த பெண் கொடுத்த இறைச்சியின் காரணமாக ஒருவர் மரணித்த பொழுதுதான் அந்த பெண் அதற்காக கொலை செய்யப்பட்டாள் என்றால், ஒருவரை கொண்டதற்காக அவர் கொலை செய்யப்பட்டாலே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக அந்த செய்யப்பட்ட அநீதிக்காக அந்த பெண்ணை கொலை செய்யவில்லை. ஒரு பெரும் குற்றமாக இருந்தாலும் நபி அவர்கள் அவரை ஆரம்பத்திலே மன்னித்து விட்டார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்த சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தவர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்தான். பிறகு அந்த சூனியம் இல்லாமல் ஆக்கப்பட்டது, அதனுடைய தாக்கம் ஒழிக்கப்பட்டது. அது ஒரு நீண்ட ஹதீஸ், புகாரியிலே முஸ்லிமிலே வரக்கூடியது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லபீத் இப்னுல் ஆஸம் என்பவனை, அந்த சூனியம் செய்தவனை நபி அவர்கள் தண்டிக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை. நபி அவர்கள் முடியும், அவர் ஆட்சியாளர் என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விடுகின்றார்கள். இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிப்புக்கு நாங்கள் பல உதாரணங்களை பார்க்க முடியும். இதே போன்று நபிமார்களாக இருக்கலாம், அதே போன்று சலஃபு சாலிஹீன்கள், குறிப்பாக சஹாபாக்கள், அறிஞர்கள், எங்களுடைய மார்க்கத்தை போதித்த இமாம்கள், இவர்களுடைய வரலாற்றிலும் இந்த மன்னிப்புக்கு நிறைய உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். இவர்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய, நபி அவர்களுடைய சுன்னா எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த மன்னிப்பை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதற்கு
நிறைய நிறைய உதாரணங்களை எங்களுக்கு பார்க்க முடியும். நாங்கள் நேரம் கருதி அவற்றை தவிர்க்கின்றோம். உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுமை செய்த அவர்களுடைய சகோதரர்கள் கடைசியாக அவர்களிடத்திலே வந்து சேர்கிறார்கள். அந்த நேரத்திலே இவர்தான் யூசுப் என்று அவர்கள் தெரிந்த பொழுது காலு தல்லாஹி லகது ஆஸரக அல்லாஹு அலைனா வ இன்னா குன்னா லகாத்தியூன், தங்களுடைய தவறை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அல்லாஹு தாலா எங்களை விட உங்களை உயர்த்தி இருக்கிறான், தெரிவு செய்திருக்கிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் யூசுப் நபி என்ன சொன்னார்கள்? அவர்களுக்கு தண்டிக்க முடியும், அந்த இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள், அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா தத்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்று உங்கள் மீது எந்த ஒரு குறையும் கூறப்பட மாட்டாது. எனவே நீங்கள் குறை கூறப்படக்கூடியவர்களாக இன்று இல்லை, குற்றம் பிடிக்கப்படக்கூடியவர்களாக இல்லை, குற்றம் மட்டுமல்ல குறை கூட உங்கள் மீது கூறப்படக்கூடியவர்களாக இல்லை என்று அழகான முறையில் மன்னிக்கிறார்கள். யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹு தாலா உங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பான். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹு தாலா இரக்கம் உள்ளவர்களெல்லாம் மிக இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்றுதான் சொல்கின்றார்கள். மிஸ்தாஹ் இப்னு உசாசாவுடைய சம்பவத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மன்னிப்பை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள், நாங்கள் ஏற்கனவே பார்த்த சில தலைப்புகளிலே உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்த உயைனத் இப்னு ஹிஸ்ன் இப்னு ஹுதைஃபா என்பவரை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய சபையிலே மரியாதை இல்லாமல் பேசியதனால் கோவப்பட்ட நேரத்திலும் கூட குர்ஆன் ஆயாவை அங்கு ஓதி காண்பிக்கப்பட்ட பொழுது அவரை மன்னித்து விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது போன்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பல உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஏனைய சலஃபு சாலிஹீன்களுடைய வாழ்க்கையிலும் பல உதாரணங்களை பார்க்கலாம். முக்கியமாக தாவா பணியிலே மிகவும் ஈடுபட்டு அதில் நிறைய எதிர்ப்புகளை சந்தித்த இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். மன்னிப்புக்கு அவர்கள் வெறுமனே என்னை போன்று தாவா செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹு தாலாவுக்கு அவர்கள் நெருக்கமானவர்கள் என்பதை அவர்களுடைய செயல்பாட்டுகளின் மூலமாக நிரூபித்த நல்லறிஞர்களாக, நல்ல இமாம்களாக அவர்கள் இருந்தார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகளை மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் சந்தித்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மிகவுமே மன்னிக்கக்கூடியவர்களாக, பணிவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது பெரிய உண்மையிலே உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயாவில் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி ஒரு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் தான். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சிலர் கடுமையாக நோவினை செய்தார்கள். அது வரலாற்றிலே எல்லோரும் தெரிந்த ஒரு விடயம். அவர்களுடைய காலத்தில் இருந்த அறிஞர்கள், காதிகள். ஆனால் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அங்கே இருந்த அரசரும், அதாவது ஆட்சியாளரும் ஒரு இடத்திலே சந்திக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஆட்சியாளர் என்ன செய்கின்றார்கள் என்றால், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள் அந்த காதிகளை, அந்த உலமாக்களை கொலை செய்வதற்காக ஃபத்வா கேட்கின்றார்கள். அப்போது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்றால் அந்த அரசருக்கும் அவர்களோடு ஒரு கோபம் இருக்கிறது. காரணம், அவரை அரசாட்சியிலிருந்து நீக்கிவிட்டு இன்னொருவரை அவர்கள் பையத் செய்யுமாறு ஃபத்வா கொடுத்திருந்தார்கள். எனவே இதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இவர்களை கொலை செய்வதற்காக ஃபத்வா கேட்ட பொழுது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இடத்துல அந்த அரசர் என்ன சொல்கிறார் என்றால், ஆட்சியாளர், உங்களையும் அவர்கள் நோவினை செய்தார்கள், பலமுறை உங்களை கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுதெல்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உலமாக்களுடைய முக்கியத்துவத்தை, காதிகளுடைய முக்கியத்துவத்தை, அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். நீங்கள் அவர்களை இப்போது கொலை செய்தால் அவர்களை போன்றவர்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கொலை செய்யக்கூடாது என்றெல்லாம் அந்த ஆட்சியாளரிடத்திலே சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் உங்களை பலமுறை கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள், உங்களை எல்லா வகையிலும் நோவினை செய்தார்கள். அப்போது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மன் ஆதானி ஃபஹுவ ஃபீ ஹில், யார் என்னை நோவினை செய்தார்களோ அவர்களை நான் மன்னித்து விட்டேன். யார் அல்லாஹுவையும் ரசூலையும் நோவினை செய்தார்களோ அல்லாஹு தாலா அவர்களை கண்டிப்பான், தண்டிப்பான். வானல அந்தஸ்ருலி நப்சி, நான் எனக்காக பழி தீர்க்க போவதில்லை
இவ்வாறு தொடர்ந்து அந்த ஆட்சியாளரிடத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பேசுகிறார்கள். கடைசியாக அந்த ஆட்சியாளரும் அவர்களை, அந்த அறிஞர்களை மன்னித்து விடுகின்றார். அதனால்தான் காதியில் மாலிகியா, மாலிக் மதகபை சேர்ந்த ஒரு காதி இப்னு மஹ்லூஃப் என்பவர் என்ன சொல்கிறார்கள், மா ரஅய்னா மித்ல இப்னு தைமியா, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை போன்ற நாம் யாரையும் பார்த்ததில்லை. அவருக்கு எதிராக நாங்கள் தூண்டினோம், மக்களை, ஆட்சியாளரை தூண்டினோம். ஃபலம் நக்திர் அலைஹி, எங்களால் எதுவும் அவர்களுக்கு எதிராக செய்ய முடியவில்லை, எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை. வகதர அலைனா ஃபஸஃபஹ அன்னா, ஆனால் அவருக்கு அதிகாரம் கிடைத்தது, எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு சக்தி அவருக்கு கிடைத்தது, ஆனால் அவர் எங்களை மன்னித்தார் என்று சொல்கின்றார். அதே போன்று ஒரு இடத்திலே இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சிலர் அடிக்கின்றார்கள். இதை கேள்விப்பட்ட வேறு சிலர் உடனே ஒன்று கூடி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அடித்தவர்களை நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்வோம், அவர்களை கொலை செய்வோம், அவர்களுடைய வீடுகளை நாங்கள் நாசப்படுத்துவோம் என்று வருகின்றார்கள். வந்து இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே வந்து அனுமதி கேட்கின்றார்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்வதற்கு. எதற்கும் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அனுமதிக்கவில்லை. அவர்களை தடுத்தார்கள். அவர்களை அனுமதி கேட்டவர்களை கண்டித்தார்கள். அவர்கள் அதிகமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள், இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செய்ததிலே எனக்கு ஏதாவது ஹக்கு இருந்தால், என்னுடைய உரிமைக்கு அவர்கள் பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தால் நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன். அதிலே உங்களுக்கு ஏதும் ஹக்கு இருந்தால், நீங்கள் நான் சொல்வதை கேட்காவிட்டால் நான் உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறேன், அவர்களை விட்டுவிடுங்கள் சொல்கிறேன். நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள். ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு அதில் ஏதும் ஹக்கு இருந்தால், அல்லாஹு தாலா தன்னுடைய ஹக்கை அவன் நாடிய முறையிலே, நாடிய விதத்திலே, அவன் நாடினால் நாடிய முறையிலே எடுத்துக்கொள்வான் என்று சொல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மன்னிப்புக்கு பல வடிவங்கள் இருக்கின்றன. அஃபு என்று சொல்லக்கூடிய அந்த அரபு வார்த்தைக்கு பல வடிவங்கள் இருக்கின்றன. நம்மை திட்டக்கூடிய அல்லது அடிக்கக்கூடிய, அநீதி இழைக்கக்கூடிய ஒருவரை மன்னிப்பது, அல்லது நம்முடைய மானத்திலே விளையாடிய, மானத்தை பற்றி குறை கூறிய, நம்மை பற்றி குறை கூறிய அல்லது நமக்கு சார்ந்த ஒருவரை பற்றி குறை கூறியவர்களை மன்னிப்பது, இது ஒரு வகையான மன்னிப்பு. அதே போன்று பொருளாதார ரீதியாக எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுத்து, கடனாக இருக்கலாம், இது போன்ற விடயங்களாக இருக்கலாம், எங்களுக்கு வரவேண்டிய பொருளாதார ரீதியான உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுத்து மன்னிப்பது, இதுவும் அஃபு, மன்னிப்பு. அதே போன்று ஒரு பெண் தனக்கு கிடைக்க வேண்டிய மஹரிலே அரைவாசியை அப்படியே தனக்கு தேவையில்லை என்று, வேண்டாம் என்று சொல்வதும் இதற்கும் அஃபு என்று குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் பக்ராவுடைய 237வது ஆயாவிலே ஒரு பெண் தலாக் சொல்லப்பட்டால், அந்த பெண்ணோடு அந்த கணவன் ஒன்று சேரவில்லை, அதற்கு முன்னால் தலாக் செய்யப்பட்டால் கட்டாயமாக கணவன் அரைவாசி, நிர்ணயிக்கப்பட்ட மஹரிலே அரைவாசியை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த பெண் விரும்பினால் எனக்கு அதுவும் தேவையில்லை என்று அதை மன்னித்து விடலாம், அல்லது கணவன் முழுமையாக அதனை கொடுக்கலாம், அவரும் அதை மன்னித்து அதில் அரைவாசி எடுத்துக்கொள்ளாமல் நிர்ணயிக்கப்பட்டதிலே முழுமையாக அதை கொடுக்கலாம். இதையும் அல்லாஹு தஆலா அஃபு என்று சொல்கின்றான். அதே போன்று கிசாஸ், பலிக்கு பலி வாங்குவது, சூரத்துல் பக்ராவுடைய 178வது ஆயாவிலே பலிக்கு பலி வாங்குவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஒரு அரசாங்கத்தின் ஊடாக என்ன செய்ய வேண்டும், தனக்கு அநீதி இழைக்கப்பட்டவர், அநீதி இழைக்கப்பட்ட ஒருவர் அநீதி இழைத்தவரிடம் அதே போன்று பழி வாங்குவதற்கு முடியும். அதை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆனாலும் அங்கே யார் மன்னிக்கின்றாரோ அது சிறந்தது. அவர் மன்னித்து தியா கொடுக்க முடியும், தியாவை எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது கொலைக்கு கொலை என்றில்லாமல் அந்த கொலைக்கு பகரமாக கொலை செய்யாமல் தியாவை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது தியாவும் தேவையில்லை, கொலைக்கு கொலையும் தேவையில்லை என்று ஒட்டுமொத்தமாக மன்னித்து விடவும் முடியும். எனவே இவ்வாறு மன்னிப்பிலே பல வடிவங்கள் இருக்கின்றன. அதே போன்று மன்னிப்பிலே பல வகை இருக்கின்றன. மிக உயர்ந்த மன்னிப்பு என்னவென்றால், நமக்கு அநீதி இழைத்தவனை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, நட்பண்புகளை
அடைய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே மன்னித்து விடுவதாகும். அதேபோன்று நிபந்தனைகளோடும் கூட மன்னிக்க முடியும். ஆனால் நிபந்தனையற்ற மன்னிப்பும் மிக உயர்ந்தது என்பதிலே சந்தேகமில்லை. பொதுவாக மன்னிப்பு சிறந்ததாக இருந்தாலும் சில கட்டங்களிலே மன்னிக்காமல் இருப்பது சிறப்பானது, மன்னிக்காமல் இருப்பது நல்லது, மன்னிக்காமல் இருப்பது கட்டாயம் என்று கூட சில கட்டங்களிலே வரலாம். அதாவது ஹத் மார்க்கத்திலே வரையறுக்கப்பட்ட தண்டனைகள். ஒருவர் விபச்சாரம் செய்துவிட்டார், அல்லது திருடிவிட்டார், அல்லது ஏதோ ஒன்றை செய்துவிட்டு இஸ்லாமிய அரசாங்கத்திடத்திலே அவர் நிரூபிக்கப்பட்டு விட்டார். காது இடத்திலே அது கொண்டு போகப்பட்டு அது நிரூபணமானதற்கு பிறகு அந்த ஹத்தை கட்டாயமாக அந்த ஆட்சியாளர் நிறைவேற்ற வேண்டும். ஹத்து நிர்ணயிக்கப்பட்டதற்கு பிறகு அதில் யாரும் விட்டு கொடுப்பது கூடாது, அதுங்கே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று பூமியிலே ஃபசாது விளைவித்து கொண்டு தெரியக்கூடியவர்கள், அவர்களை அரசாங்கம் பிடித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுப்பதற்கு குர்ஆன் சொல்லி இருக்கிறது. எனவே அவர்களை அந்த இடத்திலே அவர்களை பிடித்ததற்கு பிறகு அவர்களை மன்னிப்பதில் அவர்களாக சரணடைந்து அவர்கள் தௌபா செய்தால் அது வேறு. அதல்லாமல் அவர்கள் பிடிபட்டு அவர்களை தேடி பிடித்ததற்கு பிறகு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதே போன்று யாரை மன்னித்தால் அவர்கள் இன்னும் அதிகமாக அநீதி இழைப்பார்கள், அவர்களால் இன்னும் சமூகத்துக்கு பாதிப்பு வரும் என்றிருக்கிறதோ அவர்கள் அப்படியானவர்களையும் மன்னிப்பது கூடாது, அப்படியானவர்களையும் மன்னிப்பது நல்லதல்ல. அதே போன்று மன்னிப்பு உண்மையிலே புகழ் மார்க்கம் வரவேற்கக்கூடிய மன்னிப்பு என்னவென்றால், அவரை மன்னிப்பதனால் ஒரு நல்ல மாற்றம் வரும், அவர் திருந்து விடுவார். அல்லது எந்த ஒரு மாற்றமும் வராது, எந்த ஒரு பாதிப்பும் வராது என்றிருந்தாலும் மன்னிக்கலாம். அல்லது மன்னித்தால் அதைவிட அதிகமாக இன்னும் அவர் அநீதி இழைப்பார், இன்னும் வரம்பு மீறுவார் என்றிருந்தால் அப்படியான நேரத்திலே மன்னிப்பது கூடாது, மன்னிப்பது நல்லது அல்ல என்பதை அறிஞர்கள் விளக்கியிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் மன்னிப்புக்குரிய பயன்களை நாங்கள் பார்ப்போம். மன்னிப்பதிலே நிறைய பயன்கள் இருக்கின்றன. தவறு செய்தவன் மீது நாம் இரக்கம் காட்டுவதும் அவனுடைய மனித பலவீனத்தை கவனத்தில் எடுப்பதும் மன்னிப்பில் இருக்கிறது. அதே போன்று நாம் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறோம், அவனுடைய பாவ மன்னிப்பை எங்களுக்கு அதன் மூலமாக வேண்டுகின்றோம், மன்னிப்பதன் மூலமாக. அதே போன்று சமூகத்துடைய ஒற்றுமை, சமூக தொடர்பு, இதனை நாங்கள் வலுப்படுத்துகின்றோம். ஏனென்றால் ஒருவருக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது அந்த சமூகத்துடைய உறவு பலவீனமடைகிறது அல்லது துண்டிக்கப்படுகிறது. மன்னிப்பின் மூலமாக அது உறுதி செய்யப்படுகிறது, அது இஸ்லாம் விரும்புகிறது. அதே போன்று மன்னிப்பின் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போன்று அது தக்வாவுக்கு, இறை எச்சத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. வான் தாஃபு அக்ரபுலி தக்வா, நீங்கள் மன்னிப்பது தக்வாவுக்கு மிக நெருக்கமானது. எனவே நாம் தக்வாவை அடைந்து கொள்ள முடியும், இறை எச்சத்தை அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று மனிதர்களை நாம் மன்னிப்பதன் மூலமாக ஒரு மன அமைதியை பெற முடியும். அதே போன்று உலகத்திலும் கூட மறுமையிலும் கூட இஸ்ஸா, கண்ணியத்தை பெற முடியும். நபி அவர்கள் ஏற்கனவே நாம் பார்த்த ஹதீஸிலே சொன்னது போன்று மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பின் மூலமாக கண்ணியத்தை இன்னும் அதிகப்படுத்துவான். அதே போன்று சமூகத்திலே இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு மத்தியிலே ஒரு அந்நியோன்யம், அன்பு, நேசம், ஒற்றுமை, சகோதரத்துவம் இவைகள் உருவாகும். இவைகள் பலம் பெறும். அதே போன்று ஒரு உண்மையான சுயமரியாதை மன்னிப்பிலே இருக்கிறது. ஒரு அமைதி மன்னிப்பின் மூலமாக சமூகத்தில் உருவாக முடியும். ஒரு தனி மனிதனிலும் அவனுடைய மன ரீதியாகவும் அவன் அமைதி அடைகின்றான். அதே போன்று அல்லாஹ்விடத்திலும் தான் மனிதர்களிடத்திலும் ஒரு மனிதன் மன்னிப்பின் மூலமாக உயர்வையும் அன்பையும் பெறக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பு அவனுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் அல் ஜஸாஉ மின் ஜின்ஸில் அமல், செயல்களுக்கு ஏற்ற முறையிலே தான் கூடி அமைந்திருக்கும். எங்களுக்கு தெரியும், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் மரணிக்கின்ற நேரத்திலே மலக் அவருடைய உயிரை கைப்பற்ற வந்துவிட்டு, நீ என்ன அமல் செய்திருக்கிறாய், நல்ல அமல் கேட்ட பொழுது அவர் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். நீ யோசித்துப்பார் என்று சொன்ன பொழுது, நான் மக்களோடு வியாபாரம் செய்வேன், அவர்களுக்கு கடன் கொடுப்பேன், பிறகு அவர்களிலே வசதி உள்ளவரை கூட நான் வசதியுள்ளவருக்கு கூட
கால அவகாசம் கொடுப்பேன், வசதி இல்லாதவரை நான் மன்னித்து விட்டு விடுவேன் என்று சொல்வான். இதனால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்றால் அவரை சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கின்றான் என்ற ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இருக்கிறது. எனவே மன்னிப்பின் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பை நாம் பெற முடியும். அதே போன்று மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகளை அதன் மூலமாக முடிவுக்கு கொண்டு வரலாம். குரோதம், மனதிலே வைத்திருக்கக்கூடிய அந்த கோபங்களை இல்லாதொழித்து விட முடியும். அதே போன்று உண்மையிலே எங்களுக்கு ஒருவரை பழிவாங்குவதற்குரிய சக்தியை அல்லாஹு தாலா தந்து விட்டான் என்றால் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நன்றி அவரை மன்னித்து விடுவதுதான். இந்த கருத்தை பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் இங்கே நிறைய அறிஞர்களுடைய சரபுசாலியங்களுடைய கூற்றுக்களை மேற்கோள் காட்டவில்லை, நேரம் போதாதன் காரணமாக. நிறைய சஹாபாக்கள் இருக்கலாம், நமக்கு பிறகு வந்தவர்களாக இருக்கலாம், மன்னிப்பின் சிறப்பை பற்றி நிறையவே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அழகான வார்த்தைகள் அவை. அடுத்ததாக மன்னிப்பு என்கின்ற இந்த பண்பை எங்களுக்குள் நாங்கள் கொண்டு வந்து கொள்வதற்கு, நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும், அதற்கான வழிவகைகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ஒன்று, மன்னிப்பின் மூலமாக அல்லாஹு தாலா தரக்கூடிய மகத்தான கூலியை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். இவைகளை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போன்று நட்பண்புகளை எங்களுக்குள் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எங்களுடைய மனதை அதற்கு பண்படுத்த வேண்டும் உண்மையிலே. அதே போன்று மூன்றாவது ஒரு விடயம்தான் இந்த மன்னிப்பின் பயன்கள், அதனால் ஏற்படுகிற உலகத்திலேயே ஏற்படுகிற நல்ல விளைவுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிகின்ற பொழுது, நிறைய அதை பற்றி படிக்கின்ற பொழுது அதை செய்வதற்கு அது எங்களுக்கு தூண்டுதலாக அமையும். அதே போன்று எங்களுடைய உள்ளத்தை குரோதம், அதே போன்று பழி வாங்குகின்ற ஆசை போன்றவற்றிலிருந்து சுத்தமாக வைத்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதே போன்று மனிதன் அல்லாஹு தாலா, அதாவது மனிதர்களை மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பை ஆதரவு வைக்க வேண்டும். இவ்வாறு அவன் செய்கின்ற பொழுது அவனுக்கு அதிலே ஒரு ஆர்வம், ஆசை வரும். தனக்கு அநீதி இழைப்பவர்களை அல்லாஹுக்காக அவன் மன்னித்து பழகுகின்ற பொழுது அல்லாஹு தாலாவுக்காக அவன் ஒரு இபாதத்தை அதன் மூலம் செய்கிறான். ஒரு மனிதன் என்ன நினைக்க வேண்டும் என்றால், நான் மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹு தாலாவை வணங்குகின்றேன், அல்லாஹுடைய ஒரு பெயரை கொண்டு நான் அல்லாஹு தாலாவை வணங்குகின்றேன், அவனுடைய ஒரு சிஃபத்தை கொண்டு அல்லாஹு தாலாவை நான் வணங்குகின்றேன். அல்லாஹு தாலா தன்னுடைய பெயர்களையும் தன்னுடைய சிஃபாத்துகளையும் அல்லாஹு தாலா விரும்புகின்றான். எனவே அல்லாஹு தாலாவுடைய சிஃபத்துகளிலே உண்டு அஃபு, மன்னித்தல். அவனுடைய பெயர்களிலே உண்டு அல் அஃபூவு, அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவன். வல் அஃபு கஃபூர், மன்னிக்கக்கூடியவன். எனவே அல்லாஹு தா கஃபார். எனவே அல்லாஹு தாலாவுடைய பெயர்களுடைய அந்த பண்புகளை நாங்களும் எடுத்து நடப்பது, அந்த மன்னிப்பு, அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய நாங்களும் மன்னிப்பவர்களாக இருப்பதை அல்லாஹு தாலா விரும்புகின்றான். அதே போன்று நாம் என்ன எப்போதும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால், ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும், எங்களுக்கு மனிதன் எல்லோருமே, எல்லா மனிதர்களுமே தவறிழைக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. அதற்காக எங்களுடைய உள்ளத்தை, மனதை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே தவறுகள் நடக்கின்ற பொழுது அதை மன்னிப்பதற்கு நாம் எங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். இது மிகவுமே முக்கியமானது. அதே போன்று மனிதர்கள் எப்படி எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதே போன்று நாங்கள் மனிதர்களை நடத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே ஒரு மனிதன் தவறிழைத்தால் மற்றவர்கள் அவனை மன்னிக்க வேண்டும் என்று, அவனுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று அவன் விரும்புவதைப் போல மற்றவர்கள் அவன் விஷயத்தில் தவறிழைக்கும் பொழுது அவனும் அவர்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அழகிய பண்பை எடுத்து நடப்பதற்கு, எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு அவன்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நல்ல அஹ்லாக்குகளை அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்குமே தர வேண்டும். கெட்ட மோசமான குணங்களிலிருந்து அல்லாஹு தாலா எங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு நல்ல அறிவையும் நல்ல அமலையும் தந்து அவனுடைய சொர்க்கத்திலே எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். நாம் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் அவன் மன்னிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.